This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவல் புளியோதரை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியா அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, டிஃப்ரெண்டான அவல் புளியோதரை எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதை முதல்ல தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கலாம். அவல்ல நெல்லு, தூசி எல்லாம் இருக்கும். 2 ல இருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கங்க. இப்ப நல்லா கழுவியாச்சு. இந்த அளவு கழுவுனதுக்கு அப்புறமா அதை ஒரு 5 நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதுல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுறேன். 2 ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெட் சில்லி நான் ஆட் பண்றேன். கொஞ்சமா நிலக்கடலை ஆட் பண்றேன். நீங்க கடலை பருப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம புளி தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சு அதை அது கூட ஆட் பண்றேன். நீங்க எவ்வளவு அவல் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி புளி தண்ணீர் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் போட்டு நல்லா குக் பண்ணிக்கங்க. 5 ல இருந்து 10 நிமிஷம் வரை குக் பண்ணா போதும். இப்ப இது நல்லா குக் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட ஊற வச்சிருக்க அவலை ஆட் பண்ணிடலாம். இப்ப அவல் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கீழ இருந்து மேல அவல் உடையாத அளவுக்கு நல்லா பார்த்து பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு சிம்ல வச்சு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க. இப்ப இதை மூடி வச்சிடலாம். இப்ப 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். அவல் ஃபுல்லா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு அவல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் புளியோதரை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கோ, லஞ்சுக்கோ, டின்னருக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.